ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டைலரிங் சேனல். இந்த கஸ்டமர் எனக்கு இந்த மாதிரி டிசைன் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு ட்ராயிங் பண்ணி காட்ட சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பட்டர் ஷீட்டில் நான் எப்படி ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். இதில் ஃபுல்லாகவே நடுவில் சுகர் பீடு, ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் சூப்பராக எலிகண்ட்டாக இருக்குது. இதுக்காக நான் பட்டர் ஷீட் எடுத்துருக்கிறேன். பட்டர் ஷீட்டில் எப்படி மார்க் பண்ணுறது, ப்ளவுஸ் மார்க்கிங்கே நான் சேர்த்துமே போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு பட்டர் ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எப்போதுமே க்ளோசிங் பக்கம் நம்ம பக்கமும், ஓப்பன் பக்கம் நமக்கு ஆப்போசிட் பக்கமும் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கனால கொஞ்சம் கசங்கிடுச்சு. நான் நல்லா நம்ம நீட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நம்ம நெக் மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எனக்கு என்னோடய சைஸ்க்கு எடுக்கிறேன். 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சுக்கு மேலே போனால் கழுத்து ரொம்ப ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். நான் என்னோடய இதுக்கு நான் கரெக்டாக 6 இன்ச்சு தான் எடுப்பேன். ஷோல்ட்ரு 3 இன்ச்சு ப்ளஸ் நம்ம கழுத்து அளவு 3 இன்ச்சுக்கு இருக்கும். மொத்த ப்ளவுஸோட ஹைட்டு நான் 14.5 இன்ச்சு வைக்கிறேன். 14 அந்தளவு வச்சுக்கலாம். கழுத்தோட ஹைட் கழுத்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கணும்னாக்கா 7 இன்ச்சு. 7 இன்ச்சுக்கு கீழே இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 7 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 இன்ச்சுக்கு ஷோல்டரை மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் 5.5 இல்லைனா 6 அந்தளவு எடுத்துக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணுறதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், சாரி. நெக்ஸ்ட் 1 இன்ச்சுக்கு இது சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் 3 லைன் நம்ம ஜரி த்ரெட்டு கொடுத்துருவோம். மீதி 3 லைனுக்கு சுகர் பீடும் 3 mm பீடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 3 mm பீடு சுகர் பீடு யூஸ் பண்ணல. இருந்தாலும் நெக்கு கொஞ்சம் யூனிக்காக தெரியணுன்றதுக்காக நான் 2 லைன்ஸ் கொடுத்து அந்த இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வளைவாக அது சும்மா அலையாக தான் இருந்தது. நம்மளுக்கு அதுவே கர்வாக போட்டுக்கிட்டாலே ஓகே தான். கொஞ்சம் கரெக்டாக ட்ராயிங் பண்ணிக்கலாம். நம்ம முன்பக்கம் எப்படி ட்ராயிங் பண்ணுறோமோ அதையே பின்பக்கமும் சேம் டிசைனாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது என்னென்னாக்கா நடுவில் 3 புட்டாஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஜமிக்கி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்காங்க. அந்த இதை நான் அதை ட்ராயிங் பண்ணிக்கிறேன் ஆப்போசிட் டைரெக்ஷனில். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் அந்த 3 புட்டாஸ்க்கு நேராக என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஒரு லேசி டேஸி ஸ்டிச் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பீஸ்க்கு நான் 12 இல்லைனா 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே தையலுக்கும் மேலே தையலுக்கும் கணக்கு பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணி இது பண்ணிக்கணும். இப்போ அந்த சைடில் இதுலேருந்து இப்போ 9.5 இன்ச்சு எடுத்தோம்னா அதுலேருந்து 3 இன்ச்சு கால்குலேட் கழித்து நம்ம மார்க் பண்ணோம்னா நமக்கு ஹேண்ட் பீஸ் கரெக்டாக வரும். நான் அந்தமாதிரி தான் மார்க் பண்ணுவேன். இப்போ இங்கே 9.5னா அங்கே 6 அப்படி நான் மார்க் பண்ணிக்கலாம். நான் 10 எடுத்தனால அங்கே 7.5 இன்ச்சு வந்தது. 7.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி ஹேண்ட் பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கையோட லென்த்து சுற்றளவு 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு ப்ளஸ் மேலே 3 இன்ச்சு கூட்டிகிட்டு நம்ம ஆர்ம் ஹோலையும் ஹேண்டு இதையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். நான் கரெக்டான அளவாகவும் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே தையலுக்கு மட்டும் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். மற்றபடி எல்லாமே சேம் அளவாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எப்படி ட்ராயிங் பண்ண போகிறோம்னாக்கா கீழே 2 லைன் நம்ம பார்ட்ரு சுகர் பீடும் 3 mm பீடும் கொடுக்கறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதை மார்க் பண்ணிவிட்டு 2 லைன் சுகர் பீடு அந்த வேவ் கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைனுக்காக 2 லைனை நம்ம ஓரலாகவே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம நேராக வரையலாம். அந்த கோடுக்கு நேராக வரைஞ்சிட்டே வர வேண்டியதான். அதுலேருந்து கரெக்டாக 3 இன்ச்சு போல் நான் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னொரு லைன் நான் போடுறேன் அதே வேவ்லென்த்தாக. இந்த வேவ் நம்ம அதே லென்த்துக்குலாம் இல்லை, நம்ம எப்படி கொடுத்தாலும் அது டிசைன் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வேவ் லைன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா 2 லைன் கொடுத்துட்டு அடுத்து எல்லா லைனுமே வந்து கிராஸாக கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து ஒரு முக்கோணம் ஷேப் மாதிரி கைக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி நடுவில் வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வரும், நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அவங்க வந்து ஒரு 2 லைன் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ஃபுல்லாகவே டிசைன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணனால நான் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த 2 லைன் போகுதுனாக்கா ஃபஸ்ட்டு செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 6 லைனாக கொடுத்துக்கிறேன். 6 லைன் வந்து கொடுக்கும்போது நல்லா இன்னுமே கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சிம்பிளாகவும் ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அந்த இதுக்கெலாம் வந்து அதேமாரியே புட்டாஸ் மேலே கீழேன்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன். அந்த புட்டாஸ்க்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஜமிக்கி ஒர்க் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் வர்றதுக்கு மட்டும் லேசி டைஸு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் வர்றதை அதேமாரியே ஜமிக்கி ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இப்போ நீங்கள் இந்த 2 லைன் மட்டும் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம 1000 ரூபாய் வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி 1500 வாங்கிக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து 1800 2000 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒர்க்கும் அந்தமாரி வரும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம். இப்போ அவங்க பண்ண மாதிரியே நம்ம வந்து வெறும் இந்த லைன் மட்டும் கொடுத்துட்டு நடுவில் இந்த சுகர் பீட் லைன் கொடுக்காம நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து சிம்பிள் ஒர்க்காகவே தெரியும். இப்போ இதை கொடுத்தோம்னா 2 லைனுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு நல்லா நீட்டாகவும் தெரியும், யூனிக்காகவும் தெரியும். இப்போ ஹேண்டுக்கு வந்து 1 சைடு ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே வச்சு நம்ம 2 சைடுக்குமே ட்ராயிங் பண்ணிக்கலாம். கார்பன் ஷீட் வச்சு நம்ம அப்படி பண்ணும்போது 2 சைடுமே வந்து நம்மளுக்கு அச்சு விழுந்துடும், நம்மளுக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி ட்ராயிங் பண்ணுறதுக்காக தான் நான் 2 சைடும் ஒர்க் பண்ணி காமிச்சேன் அந்த இது பேக் கழுத்தில். இப்போ ஃப்ரண்ட் கழுத்துக்கு நம்ம பேக் கழுத்தோட ஒரு சைடை மட்டும் வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அதே சேம் டிசைன் தான், நம்ம வந்து கரெக்டான நம்ம ஒர்க் மட்டும் கரெக்டாக நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். இந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். இதில் நீங்கள் எங்கே பண்ணாலும் அந்த ஒர்க் வந்து நல்லா தெரியும், நீட்டாக இருக்கும். இதில் இந்த மாதிரி உங்களுக்கும் ட்ராயிங் பண்ணணுன்னாக்கா உங்களோட டிசைன் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். இந்த ஷீட் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ப்ரைடல் டிசைன் இல்லை சிம்பிள் ஒர்க் அப்படின்னு எது வேணுனாலும் பிகினர்ஸாக இருந்திங்கன்னா ட்ராயிங் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் சில பேருக்கு. உங்கள் அளவு சொல்லிட்டிங்கன்னா இந்த கழுத்து இந்த லென்த்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த டிசைனை நாங்கள் மார்க் பண்ணி ட்ராயிங் பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.